சென்னை பல்லாவரம் அருகே கஞ்சா போதை வெறியில் சாலையில் ரகளையில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்ட இளைஞரை பீர் பாட்டிலால் சரமாரியாக குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதை இளைஞர்கள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூர் காமராஜபுரம் பகுதியில் புனித அந்தோனியார் கல்லறை தோட்டம் அமைந்துள்ளது. பூட்டப்பட்டிருக்கும் இந்த கல்லறை தோட்டத்திற்குள் மாலை 6 மணிக்கு மேல் இளைஞர்கள் சிலர் மதில் சுவர் எகிரி குதித்துச் சென்று மது அருந்துவது வழக்கம். மதுவுடன் சேர்த்து கஞ்சா புகைப்பது, மாத்திரைகளை கரைத்து ஊசி மூலமாக உடலுக்குள் செலுத்துவது போன்ற செயல்களிலும் ஈடுபட்டு வந்தனர். போதை தலைக்கேறியதும் சாலைக்கு வந்து அப்பகுதி வழியாக செல்லும் பொதுமக்களை அச்சுறுத்தி ரகளையில் ஈடுபடுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். இதுகுறித்து சங்கர் நகர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பலரும் பலமுறை புகார் அளித்துள்ளனர். அந்தோனியார் கல்லறை தோட்டம் கட்டுப்பாட்டில் உள்ள தேவாலய ஆயரும் இதுகுறித்து போலீசில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இதுவரை போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் காமராஜபுரம் பிரதான சாலையில் வசித்து வரும் செல்வம் என்பவர் சில நாட்களுக்கு முன் கல்லறை தோட்டம் சாலை வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது செல்வத்திடம் கஞ்சா போதையில் வந்த சிலர் வழக்கம் போல ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். ஆத்திரமடைந்த செல்வம் கஞ்சா இளைஞர்களை மிரட்டி துரத்தி விட்டுள்ளார். இந்த சம்பவத்தால் கடும் ஆத்திரமடைந்த போதை இளைஞர்கள் சிறிது நேரத்தில் பீர் பாட்டில்களை எடுத்துக்கொண்டு வந்து மீண்டும் செல்வத்தை வழிமறித்துள்ளனர். அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றிய நிலையில் திடீரென கையில் வைத்திருந்த பீர் பாட்டிலால் செல்வத்தின் தலையில் அடித்து உடைத்துள்ளனர். மேலும் உடைந்த பாட்டிலால் பின்தலை மற்றும் கழுத்து பகுதியில் சரமாரியாக குத்தி உள்ளனர். இதில் நிலை குலைந்து இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார் செல்வம். இதை பார்த்த பொதுமக்கள் கூச்சலிடவே அங்கிருந்த கஞ்சா ஆசாமிகள் தப்பி ஓடி உள்ளனர். உடனடியாக அருகில் இருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு வாகனம் மூலம் குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து சங்கர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் செல்வத்தை பீர் பாட்டிலால் தாக்கிய நபர்கள் அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா, அஜய்குமார் மற்றும் பிரான்சன் என்பது தெரிய வந்தது. இந்த 3 பேரும் அடிக்கடி கல்லறை தோட்டத்திற்குள் புகுந்து கஞ்சா புகைத்துவிட்டு ரகளையில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. 3 பேரையும் பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்த போது எங்களை மிரட்டினால் நாங்கள் சும்மா விட மாட்டோம் என தெனாவட்டாக பேசியுள்ளனர். 3 மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நல்ல அடியா? நல்ல அடிப்பா. தலையெல்லாம் ரத்தம், ஃபுல்லாக மூஞ்சே தெரியல, அவ்வளோ ரத்தம். இதெல்லாம் வெள்ளை சட்டை போட்டுருந்தா எல்லாம் ரத்தம். அவங்க பயந்துட்டாங்க, அடித்தவங்க செத்துட்டாம்பு இருக்குன்னு போட்டு ஓட்டாங்க. எத்தனை பேர் அது? நான் பார்க்கும்போது 2 பேர் ரத்தத்தோடு போனாங்க. அடித்தவங்க எத்தனை பேர் இருக்கும் தெரியல. இல்லை, அது பாட்டுக்கு வெயிலுக்கு பசங்க இந்த ஏரியா பசங்க தான். அவன் இங்கே தான் கஞ்சா சுற்றுவானுங்க. அவன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது, எங்கே டைமே இல்லை. அவன் 24 ஹவர்ஸ் இதே வேலையெல்லாம் இருப்பானுங்க. கஞ்சா? ஆமாம். எப்படி தான் கிடைக்குதுன்னு தெரியல. இந்த கல்லறைக்கில் போவானுங்க, மறைஞ்சு வந்து அடிப்பானுங்க. நாங்கள் போலீஸில் ஃபாதரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. போலீஸ் வரும்போது எல்லாம் திருச்சி ஓடிடுவானுங்க. ஃபாதர் எங்கே? கல்லறை தோட்டம் பகுதியில் இவர்களின் அட்டகாசத்தால் மாலை 6 மணிக்கு மேல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத சூழ்நிலை நிலவி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பல்லாவரம், அனகாபுத்தூர், சங்கர் நகர் ஆகிய பகுதிகளில் கஞ்சா விற்பனை கொடிகட்டி பறப்பதாகவும் இதை கட்டுப்படுத்த போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போலீசார் இரும்பு கரம் கொண்டு அவர்களை ஒடுக்கினால் மட்டுமே அப்பகுதி மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என பொதுமக்கள் கூறுகின்றனர்.